தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபத்திரத்தின் பாதையில, துன்பத்தின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில கடந்து செல்லுகிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பொறுமையோடும் விசுவாசத்தோடும் சாந்தத்தோடும் அமைதலோடும் ஆண்டவரே தேவ சமூகத்துல இருந்து ஆண்டவரே கனிகளினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படும்படியாய் கத்தர் இந்த ஜெப வேளையில ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, பாடுகள் பெருகும் பொழுது ஆண்டவரே, வேதனைகள் பெருகும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கனியற்ற ஜீவியம் வாழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, அப்ப கனியுள்ள ஜீவியத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுற்றி இருக்கிறவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துகிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளுக்குரிய பாடுகளை ஆண்டவரே, வேதனைகளை, துன்பங்களை கத்தர் ஜெயிக்க வைப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, யோசேப்பு ஆண்டவரே அப்பா துன்பத்தின் பாதையில நடக்கும் பொழுது நீடிய பொறுமையோடு, யோபு நீடிய பொறுமையோடு இருந்தது போல, யோசேப்பு இருந்தது போல, தாவீது இருந்தது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நிதானமாய் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிருபை தாங்க. கனியுள்ள வாழ்க்கையை தங்களுடைய கஷ்டத்தின் பாதையில வெளிப்படுத்துகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே முறுமுறுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கனியற்ற வாழ்க்கையை வெளிப்படுத்தி விடாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, அப்பொழுது பாடுகளையும் போராட்டங்களையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.